நீங்கள் யூஸ் பண்ணுற பேடிஎம் ஃபோன்பேல எல்லாமே ஆட்டோ பேமெண்ட் மெத்தட் இருக்கும். குக்கு எஃப்எம், யூடியூப் ப்ரீமியம் இது மாதிரிலாம் நமக்கு ஃப்ரீயாக ட்ரையல் பேக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். ஆனால் அது நமக்கு ஆட்டோ பேமெண்ட்டில் போயிடும். உங்கள் பர்மிஷன் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் வந்து சென்ட் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி ஆப்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக ட்ரையல் பார்க்கும்போது உங்கள்கிட்ட ஆட்டோ பேமெண்ட் மெத்தட் கேட்குதா, ஒருவேளை நீங்கள் தெரியாமல் அதை ஆப்ஷனை எனபிள் பண்ணியிருந்தா கூட செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய பேடிஎம், ஃபோன்பே மற்றும் கூகுள் பேயில். அப்படி இருந்துச்சுன்னா அது ஈஸியாக நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய ஜிபே மூலிமா அந்த ஆட்டோ பேமெண்ட் மெத்தடு எங்கே இருக்குது, அது எப்படி நம்ம கேன்சல் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். முடிஞ்ச இந்த வீடியோக்கு லைக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஜிபே ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்கே லோகோ இருக்கும், இந்த கார்னரில் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அகைன் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ஆட்டோ பே அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை டேப் பண்ணிக்கோங்க. இங்கே நமக்கு லைவ் பெண்டிங் கம்ப்ளீட் இருக்கும். ஸோ லைவ் அப்படின்னா இப்போ கரண்ட்டாக நீங்கள் ஏதாச்சும் ஆட்டோ பேமெண்ட்டில் இருக்குது அப்படின்னா, ஸோ அது ரொம்ப உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்னா ஓகே. இல்லை தேர்ட் பார்ட்டி ஆப்லேருந்து நீங்கள் ஆட்டோ பேமெண்ட்லாம் வச்சுருக்கீங்கன்னா அதை நீங்கள் கேன்சல் பண்ணிக்கோங்க. இங்கே கேன்சல், ஸோ உங்களுக்கு ஒரு லைவில் இருந்துச்சுன்னா கேன்சல் ஆட்டோ பேமெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பெண்டிங் இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் ஏதாச்சும் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பெண்டிங் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அங்கே நமக்கு அப்ரூவ் ஆட்டோமே பே அப்படின்னு இருக்கும். இல்லை அப்படின்னா நமக்கு டிக்ளைன் இருக்கும். ஸோ டிக்ளைன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பெண்டிங்லும் எதுவும் இருக்காது. நீங்கள் எஸ் டிக்ளைன் ஆட்டோ பே ரெக்வஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். ஒருவேளை உங்களுக்கு ரெக்வஸ்ட் ஏதாவது பெண்டிங் ஆட்டோ பேமெண்ட்டுக்கு பெண்டிங்கில் இருந்துச்சு, நீங்கள் அப்ரூவல் கொடுக்க மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் செக் பண்ணிட்டு அதையும் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். எகைன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் இருக்கு. ஸோ இது ஒருவேளை நீங்கள் ஆட்டோ பேமெண்ட்லாம் பண்ணிவிட்டு அது கேன்சல் ஆகிடுச்சா கம்ப்ளீட் ஆகிடுச்சா அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக இங்கேருந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கூட ஸோ உங்களுக்கு டைமிங் எல்லாமே மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுடைய ஜிபேல ஆட்டோ பேமெண்ட்டில் ஏதாச்சும் இருக்கா, ஸோ இருந்துச்சுன்னா அதை ரொம்ப ஈஸியாக நீங்கள் கேன்சல் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்களுடைய பர்மிஷன் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டை எடுத்துப்பாங்க.